Taste the Daily. இனிய காலை வணக்கம். திருவாரூருக்கு தாங்கள் வந்திருக்கிறது மிகவும் எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது. நான் பிராமணர் வகுப்பை சேர்ந்தவன். நாங்கள் உங்களிடம் வைக்கிறது கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு தங்களுடைய ஆட்சி வருகின்ற எலெக்ஷனில் அமைய போகிறதுங்கிறது உறுதி. எங்களுக்கு இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு என்று நீங்கள் ஒதுக்கீடு செய்தீர்களானால் நிரந்தரமாக உங்களது ஆட்சி கண்டிப்பாக எங்களது பிராமணர்கள் அனைவரும் நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட்டடாக இருப்போங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் பிராமணர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவராக நான் இருக்கிறேன். அந்த ஒரு இதில் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் எலக்ட்ரிசிட்டி 2018 பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 10,000 ரூபா கட்டினது இன்றைக்கி 12,500 கட்டுறோம் 2025. சொத்து வரிகள் அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய அதுக்கான வருமானங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக இல்லை. அதுக்கான இன்கம் ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு பிரான்ச், இப்போ நாங்கள்லாம் என்பிஎஃப்சி கம்பெனி வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் 75 பிரான்ச் இருக்குது. எனக்கு ஒரு 700 பேர் வேலை பார்க்குறாங்க என்கிட்ட. அப்போது ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுக்கிறோம். வாடகைக்கு எடுக்கும்போது கட்டடத்தை திடீர்னு ஒரு ரெண்டலை அதிகப்படுத்திடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 1000 வாடிக்கையாளர் இருப்பாங்க. நாங்கள் உடனே வேக்கேட் பண்ணிவிட்டு எங்கே போகிறது, அங்கே போய் சொந்த பில்டிங்கை வாங்குறதா, ஒரே குழப்பங்கள். நான் இப்போ என்ன பொறுத்தவரை ஒவ்வொரு இடமா சொந்த பில்டிங் பண்ணிட்டு வரோம். பட் இருந்தாலும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், வாடகை இவங்க ஏன் ஏற்றுறாங்க, அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் சொத்து வரிகள். ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ஜாஸ்தியாக போய்ட்டுருக்கு. 3 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல சொத்து வரி அதிகமாகுது. அப்போது அந்த பில்டிங் ஓனரால் ரெண்ட்டை ஏற்றுறத தவிர வேறு வழி இல்லை. அதுக்கான ப்ராஃபிட் இன்கம் இருக்கானா இல்லை. ஸோ இதனால் நிலைமை சீர்குலைஞ்சிப்படும் ஒரு ஸ்டேட்டஸில். அப்போ எல்லாருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாடுது. அதை நீங்கள் அடுத்த ஒரு இதில் எலெக்ஷனில் எங்களுடைய ஆதரவெல்லாம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சரி செய்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூருக்கும் நிறைய திட்டங்களை நீங்கள் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.